நடுவை வந்து ஒரு இடி இடிச்சோன்னு நில குழஞ்சு போயிட்டோம். நான் அப்படி மயக்கமா அதான் சொல்லிட்டேன்ல. தேவையில்லாமல் தவறான பாதையில் சென்றது ஆதீனத்தின் கார். இன்னைக்கு கண்காணிப்பு கேமரால வந்துருச்சு. அட்டப்பகல்ல நீ இடிச்சிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு சமாதானம் ஆயிட்டு கார் எடுத்துட்டு போயிட்டு துளுக்க வந்தா வாய் வந்தா முடி வச்சிருந்தா குள்ளா வச்சிருந்தா பாகிஸ்தானின் சதியா இருக்குமா அவருக்கு? இந்த ஆதீனத்தை கொசுவை கொள்றதுக்கு பாகிஸ்தான சதி பண்ணணும். ஆதீனம் நீங்க கேட்டு போய சாக போற வயசு இருக்கு, காடு வா வாடுது, வீடு போட்டுக்கிட்டு இருக்கு. உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? அம்பலப்பட்டு போனார். இன்னைக்கு மத கலத்தை யார் தூண்டி விட்டுருக்கா? ஆதீனம் தான் தூண்டி விட்டுருக்காரு. அந்த பாதிக்கப்பட்ட ஓட்டுநர் இன்றைக்கு போர் கொடுத்திருக்காரு. வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆதீனத்தின் மேல. இஸ்லாமிய சகோதரர்களை பழி வாங்க வேண்டும் துடிக்கிறது RSS பாஜக. அதுக்கு சாட்சி தான் மதுரை ஆதீனம். தமிழ்நாட்டுல ஜாதி கலவரத்தை மத கலவரத்தை தூண்டுவதற்காக ஆதீனம் சதி மத கலவரத்தை தூண்டியதாக சொல்லி வழக்கு பதிவு பண்ணி ஆதீனத்தை சிறையில் அடைக்க வேண்டும். RSS காரனுக்கு சாப்பாடை போட்டுக்கிட்டு ஆதீனம் சொத்துல பிஜேபி காரங்க நன்கொடை கொடுத்துக்கிட்டு அது ஒரு பிஜேபி அலுவலகமாக செயல்படுகிறது. அதனால ஆதீன மடத்தை சோதனை செய்யுங்க. அங்க என்ன வேணாலும் இருக்கலாம். RSS பயிற்சி கூடமா இருக்கலாம், பயங்கரவாத ஆயுதங்கள் கூட இருக்கலாம். எனக்கு ரொம்ப நாளா சந்தேகம். எங்கள் ஆறுயிர் ஒரு இஸ்லாமியருக்கு எதிராக தமிழ்நாட்டுல கலவரம் தூண்டணும் என்று ஆதீனம் போன்றவர்கள் கருதினால் நாங்கள் ஆதீனத்தை சட்ட ரீதியாக இழுத்து முடுவதற்கான பணியை பண்ணுவோம். நாங்கள் மதுரையின் வீதியில் ஆதீனத்தை நடமாட விட மாட்டோம். எங்கள் தொப்புள் கொடி உறவு இஸ்லாமிய. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். நேர்காணலில் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் வழக்கறிஞர் திரு பசும்பொன் பாண்டியன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். உங்க ஏரியாக்காரர் மதுரை ஆதீனம் அவர் கிளப்பிய பிரச்சனை அப்படின்றது பூதாகரமாக வெடிச்சிருக்கு. அவர் போன ஒரு வாகனம், அந்த வாகனத்துல ஏற்படுற விபத்து, எதிர்பாராத விதமாக ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்றது நடக்குது. இதற்கு காரணம் வந்து இஸ்லாமியர்கள் தான். குறிப்பா வந்து அவர் 2 ஐடென்டிட்டி சொல்றாரு, தொப்பி தாடி அப்படின்னு 2 விஷயத்த சொல்றாரு. அதுக்கப்புறம் அவருடைய அரசியல் கருத்தெல்லாம் தெரிவிக்கிறார். அதெல்லாம் ஒரு பக்கம் பார்க்கணும். அந்த மேடையில பேசின பேச்சு அப்படின்றதும் சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம் தான். முதல்ல மதுரை ஆதீனத்திற்கு ஏன் இவ்வளவு வெறுப்பு? ஏன் இந்த மாதிரியான கருத்தை அவர், ஒரு பொய்யான செய்தியை, சமூகத்துல பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்தியை எதனால் அவர் பரப்பினார்? இப்ப இருக்கக்கூடிய ஆதீனம் வந்து ஆதீன பயிற்சியில இருக்கும் போதே அவமானகரமான அசிங்கமான செயலில் ஈடுபட்டவர் தான் என்பது சான்றுடன் நான் சொல்ல தயாரா இருக்கிறேன். பாலியல் குற்றச்சாட்டு உட்பட பல்வேறு குற்றச்சாட்டுக்கு ஆளானவர் தான். மதுரை ஆதீன மடம் என்பதற்கு ஒரு வரலாற்று பெருமை இருக்குது. தமிழையும் சைவ சித்தாந்தத்தையும் அறநெறியும் போதிக்கக்கூடிய இடம்தான் மதுரை ஆதீன மடம். ஏற்கனவே அருணகிரிநாதர் ஆதீனமாக இருந்த பொழுது அங்கே தமிழ் விளையாடியது, தமிழினத்திற்கு போராடக்கூடிய ஒரு ஆதீனமாக அவர் செயல்பட்டார். அவர் சொல்லுவாரு, தமிழன் இருந்தாதானே நான் சைவ மதத்தை பரப்ப முடியும், தமிழ் இருந்தாதானே நான் அறநெறியையும் தமிழ் மொழியையும் பரப்ப முடியும். அதனால என் தமிழுக்கு ஒரு ஆபத்து என்றால் நான் தமிழ் மொழியை காப்பதுதான் முதலாவதாக இருப்பேன் என்று சொல்லி அந்த அருணகிரிநாதர் 1965 இந்திய போராட்டத்தில் கலந்துகிட்டவர், சிறைக்கு சென்றவர். இலங்கை தமிழர் பிரச்சனைக்காக திராவிட முன்னேற்ற கழகம் அப்பொழுது நடத்திய டெசோ மாநாடுகளில் நான் மதுரையிலிருந்து அவருடன் தஞ்சாவூர், திருச்சி, சேலம், சென்னை வரை பயணப்பட்டிருக்கிறேன். இலங்கை தமிழருக்கு ஒரு ஆபத்து என்றால் துப்பாக்கி எடுத்து நானே சுடுவேன், இந்த ஆதீனம் துப்பாக்கிய மேடையிலேயே காட்டினவர் திண்டுக்கல் மாநாட்டில். அந்த ஆதீனம் இருந்த இடத்திற்கு இந்த ஆதீனம் வந்தார். வரும் பொழுதே சர்ச்சைகளுடன் வந்தார். ஒரு RSS பயிற்சியாளராக, அங்கே பயிற்சி பெற்றவராக, ஒரு இந்துத்துவ வெறி பிடித்தவராக. அதாவது ஆதீன மடத்திற்கும் இந்துத்துவாவுக்கும் சம்பந்தம் இல்லை. அது சைவ சித்தாந்த மதத்தை போதிக்கக்கூடிய ஒரு தமிழ் நெறி, அறநெறி, அன்பு நெறி, ஒழுக்க நெறியை போதிக்கக்கூடிய மடம் தான் ஆதீன மடம். ஆனா இவர் வந்தடைந்து சர்ச்சை. இவர் வந்த உடனேயே பாஜக கட்சியினுடைய பிரச்சாரராக கவர்னர் RN ரவி மாதிரி பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அவர் என்ன நோக்கத்திற்காக ஆதீன மடம் தோற்றுவிக்கப்பட்டதோ அதை தவிர்த்து விட்டு பேசினார். பொது மேடைகள்ல, பிஜேபி மேடைகள்ல பேசுறாரு, RSS பிரச்சாரத்துல பேசுறாரு, இந்து மதத்துடைய இந்துத்துவாவுடைய வெறியா பேசுறாரு.
இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசினாரு. அங்க இன்னைக்கு ஆதீன மடத்துல பாத்தீங்களாக்க பூரா ரவுடி பிள்ளை பூரா உட்கார வச்சிருக்காரு. தாதாக்கள் தான் ஆதீன மடத்துல உட்கார. காரணம், ஆதீன மடத்திற்கு கோடான கோடி சொத்து இருக்கு. அந்த சொத்துக்களை எல்லாமே இவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, உதாரணத்துக்கு அவர் இருக்கிற இடத்தை சுத்தி நகைக்கடை பஜார், மதுரை சிட்டி, ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் இருக்காரு ஆதீன மடம். ஆனா அங்க பகுடின்னு சொல்லுவாங்கல்ல, கடையை பகுடிக்கு விடுறது, 5000 ரூபாய் வாடகைன்னா இவர் தனியா ரசீது போட்டது போக 15,000 20,000 தனியா இவர் தனியா பிளாக்ல வாங்குறது. நிலங்களை பூரா அது மாதிரி 1 லட்சம் ரூபாய்க்கு ரசீது போடுறது, ஒயிட்ல, பிளாக்ல 5 லட்சம் வாங்குறது. இதான் வேலை. இதுக்கு ஜாதி சங்கத்தில் இருக்கக்கூடிய ரவுடிகளை பூரா கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு இந்த வேலையை பார்த்துக்கிட்டு, அர்ஜுன் சம்பத்துக்கு இந்த இடத்துக்கு என்ன வேலை? அதாவது இரும்பு அடிக்கிற இடத்துக்கு ஈக்கு என்ன வேலை? பலாப்பழம் விற்கிற இடத்துக்கு ஈ போக வேண்டியதான். அர்ஜுன் சம்பத் ஒரு இந்துத்துவ வெறியன், அங்க உட்கார்ந்து இருப்பான். காரைக்குடி எச் ராஜா அவன் அங்க இருப்பான். ஆதீனத்துக்கும் காரைக்குடி எச் ராஜாவுக்கு என்ன சம்பந்தம்? 4 கொலை பண்ணவன், 5 கொலை பண்ணவன், பிப்பாயிட்டுக்காரன், வழிப்பறிக்காரன், தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குறிப்பிடத்தக்க ரவுடிகள் பட்டியல் இருக்கக்கூடிய ரவுடிகளை பூரா அடைக்கலமான இடமாக ஆதீன மடம் மாறிடுச்சு. நான் அப்பவே கடுமையா எச்சரிச்சேன். ஒரு பிஜேபி காரனாக ஆதீன மடத்தை மாற்றிருக்கிற ஆதீன மடத்தை மூடணும் அப்படின்னு சொன்னேன். இன்னைக்கு நீங்க பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு நாடு. ஒரு இன்றைக்கு காஷ்மீர் தாக்குதல்ல அது யார் தாக்குதல் பண்ணியிருந்தாலும் தீவிரவாதிகள் எந்த மதத்தை சேர்ந்தாலும் கண்டிக்கப்படணும். நம்ம மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனா இதுல பிஜேபி அரசியல் செய்யுது அப்படின்னு நம்முடைய குற்றச்சாட்டு இருக்கு. யாரு தீவிரவாதினே கண்டுபிடிக்க முடியலன்னா, யார் தீவிரவாதி கண்டுபிடிக்க முடியாம மத்திய உள்துறை அமைச்சர் இங்க உட்கார்ந்துகிட்டு, காஷ்மீர்ல கூட பெரிய தாக்குதல் நடக்குது, இங்க ஆடிட்டர் குருமூர்த்தியோட 2 மணி நேரம் உட்கார்ந்துகிட்டு எடப்பாடி பழனிசாமியோட உட்கார்ந்து கூட்டணி பேசிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் நாடு உருப்படும். அதனால நீங்க குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே பாகிஸ்தானுக்கு பூரா விரட்டு, நாங்க பாகிஸ்தான்ல படையெடுக்க போறோம், இங்க இருக்கிற முஸ்லிம பூரா வெறுப்பு பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டு, சமூக வலைதளங்களை பூரா பிஜேபி RSS சமூக வலைதளங்களை பூரா துளுக்க முஸ்லிம் அவன் தான் சுட்டான். நான் என்ன சொல்றேன், RSS காரலாம் இந்த செயலை ஈடுபட்டு இருக்கலாம். காஷ்மீர்ல மகாத்மா காந்திய கொலை செஞ்சது யார்? கோட்சே இஸ்மாயில் பச்சை குத்திட்டு அன்னைக்கு முஸ்லிம் கலவரவரம்ன்றதுக்காக சதி செய்யலையா? காஷ்மீர்ல செஞ்சவன் பாகிஸ்தான் தீவிரவாதி தான் அப்படின்றதுக்கு உங்களால என்ன ஆதாரம் இருக்கு? RSS காரன் இந்த வேடம் போட்டிருக்கலாம். இஸ்மாயில் கோட்சே பச்சை குத்துன மாதிரி அதோடைய தொடர்ச்சி தான் ஆதீனம் என்ன பண்றாருன்னா, ஒரு நிகழ்ச்சிக்கு போறாரு. மதுரையிலிருந்து சென்னை தேசிய நெடுஞ்சாலையில போறாரு. போகும்போது நாங்க வாரத்துக்கு 2 நாள் அந்த வழிதான் போயிட்டு வரேன். நானும் கார்ல தான் போயிட்டு வர்றேன். நீங்க அந்த உளுந்தூர்பேட்டில் அஜீஸ் நகர்னு ஒண்ணு வரும், முக்கிய சாலை மெயின் ரோட்ல வருது. அதுல பால வேலை நடந்துகிட்டு இருக்கிறனால ஒன்வேல தான் போகணும் கீழே. ஆனா இவருடைய ஓட்டுநர் இவரும் தேவையில்லாமல் தவறான பாதையில் சென்றது ஆதீனத்தின் கார். இன்னைக்கு கண்காணிப்பு கேமரால வந்துருச்சு. அவங்க வந்தவங்க சரியான பாதை. எப்பயுமே பாஜக RSS சரியான பாதையை தேர்ந்தெடுப்பதில்லை. மக்களுக்கான பாதையை தேர்ந்தெடுக்காத கட்சி மக்களுக்கான கட்சி இல்ல. அது மாதிரிதான் ஆதீனம் RSS காரர் பகிரங்கமா ஒரு பிஜேபி காரன். அதனாலதான் அவர் என்ன பண்றாரு, பாதையில ஒழுங்கா போனீங்களா, நீங்க அந்த பாதையில போகக்கூடிய பாதையா கிடையாது. இவர் கார் தான் தேவையில்லாத தவறான ராங் வேல போய் அந்த கார் இடிச்சிருக்கு. இடிச்ச உடனே கண்காணிப்பு கேமரா எல்லாம் வந்துருச்சு. இன்னைக்கு இடிச்ச உடனேயே இவர் தான் மன்னிப்பு கேட்டுக்கிறார். அந்த பாதிக்கப்பட்டவங்க கிட்ட ஆதீனம் இறங்கி மன்னிப்பு கேட்டுட்டு, நீங்க உங்க வேலையா போங்க, நான் என் வேலையா நான் நிகழ்ச்சிக்கு போறேன்னு போயிருக்காரு. இவருக்கு உயிருக்கு ஆபத்து. 2 குல்லா போட்டே வந்தா, தாடி வச்சிருக்க வந்தாண்டா, இவர் நேர காவல் நிலையத்துல புகார் கொடுத்துருக்க வேண்டியதானே? ஒரு விபத்து என்று சொன்னால் விபத்து நடந்த இடத்துல 2 கார் அப்படியே நிக்கணும். ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு 2 கார்னு சொன்னா யாரும் எடுக்க கூடாது. காவல்துறை, போக்குவரத்து காவல்துறை வந்துதான் அந்த காரை அப்புறப்படுத்துவாங்க படம் எடுத்துட்டு. ஏன்னா இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணணும், அதான் முறை. ஆதீனத்துக்கு சட்டம் தெரியாதா? ஆனா ஆதீனம் நீங்க கண்காணிப்பு கேமராவோட என்ன சொல்றாரு, அவங்க கிட்ட பாதிக்கப்பட்டவங்க கிட்ட இவரே வருத்தம் தெரிவிக்கிறாரு. சமாதானம் ஆயிட்டு நீங்க போங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு, அப்ப நான் என்ன நினைக்கிறேன்னு கேட்டா, மோதியது ஆதீனமே தான் மோதி இருக்கிறார் திட்டமிட்டு. இந்த கார்ல மோதுறது ஆதீனம் திட்டமிட்டு மோதி தமிழ்நாட்டுல மத கலவரம் உருவாகணுங்க என்னென்னமோ பண்ணி பாக்குறாங்க RSS.
பாஜக சதி பண்ணுது. கவர்னர் ரவி ஊரா சுத்தி பாக்குறாரு, என்னென்னமோ கலவரம் பண்ண பாக்குறாங்க. அர்ஜுன் சமுத்திர ஒளியா சுத்தி பாக்குறாரு, யாரோட பேசி பாக்குறாங்க. மண்டை காட்டுல கலவரம் வந்துச்சு அடக்கணும், கோவை கலவரத்தை அடக்கணும், கார் குண்டு பண்ணாங்க, என்னென்னமோ சதி. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு எதிராக இங்கே மத கலவரத்தை எப்படியாவது தூண்டி விடணும், ஜாதி கலவரத்தை தூண்டி விடணும்னு நினைக்கிறாங்க. அதற்கு ஆதீனமும் ஒரு ஆளு. RSS உடைய 32 அமைப்பு இருக்கு, அந்த 32 அமைப்புல ஆதீனமும் ஒரு ஆளு. அதான் தெரியுது, பகிரங்கமா தெரியுது. பட்டப்பகல்ல நீ இடிச்சிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு சமாதானம் ஆயிட்டு கார் எடுத்துட்டு போயிட்டு துளுக்க வந்தா, வாய் வந்தா, முடி வச்சிருந்தா, குள்ளா வச்சிருந்தா, பாகிஸ்தானின் சதியா இருக்குமா அவருக்கு? இந்த இந்த கொசுவை கொள்றதுக்கு பாகிஸ்தான சதி பண்ணணும். கொசுலாம் அவங்களுக்கு 24 மணி நேரம் அதுக்கு ஆயிலே, குட்டையில் பிறந்து குட்டையில் அழியக்கூடியது. அது மாதிரி ஆதின நீங்க கிளட்டு போய சாக போற வயசுல இருக்க, காடு வாடுது, வீடு போட்டுக்கிட்டு இருக்கு. உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? அம்பலப்பட்டு போனார் இன்னைக்கு. RSS காரனுக்கு, பாஜக காரனுக்கு இது புது வேலை இல்லை. நீங்க கடந்த முறை பல குற்றநட்டுகள் அம்பலப்பட்டிருக்கு. பிஜேபி காரன் போலீஸ் பாதுகாப்பு கேட்கறதுக்காக அவன் வீட்டுல அவனே பல இடங்கள்ல, தமிழ்நாட்டுல, திருப்பூர்ல, மதுரையில, சென்னையில பிஜேபி காரனுக்கு ஒரு போலீஸ் பாதுகாப்பு வேணும், கட்ட பஞ்சாயத்து பண்றதுக்கு, ஊரை மிரட்டுறதுக்குன்றதுக்காக இந்த இந்து முன்னணிக்காரன அர்ஜுன் சமுத்திரத்துல எதுக்கு போலீஸ் பாதுகாப்பு? நீங்க தமிழ்நாடு அரசு அவங்களுக்கு எல்லா பேருக்கும் போலீஸ் பாதுகாப்பு. காரணம், அவன் வீட்டுல அவனே பெட்ரோல் கொண்டு அடிக்கிறது, அடிச்சுட்டு எதிரி மேல பழிய போட்டுட்டு பாதுகாப்பு கேட்டுட்டு ஒரு போலீஸ், ஒரு துப்பாக்கி ஏந்திய போலீஸோட சுத்துறாங்க. ஊருக்கு ஆகாதவன் பூரா இந்து முன்னணிக்காரன், அவன் பூரா நீங்க பாருங்க ஆளுக்கு ஒரு போலீஸ் வச்சிருக்கேன். அது மாதிரி இந்த ஆதினா என்ன கலவரம் பண்ணணும் தமிழ்நாட்டுல? எப்படிப்பட்ட நேரம்? ஒரு மிகப்பெரிய இந்தியாவே இன்றைக்கு மிகப்பெரிய வருத்தத்தில் இருக்கிறோம். 28 பேர் படுகொலை ஆயிருக்காங்க. குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்கு துப்பற்ற உளவுத்துறையா இருக்குது நம்முடைய உளவுத்துறை. மத்திய உள்துறை அமைச்சர் ஊரா சுத்திக்கிட்டு கூட்டணி அமைச்சுக்கிட்டு இருக்காரு. ஆடிட்டு குருமூர்த்தி வீட்டுல உட்காந்து பாயசம் சாப்பிட்டு இருக்கான். அப்புறம் எப்படி நாடு உருப்படும்? மோடி வெளிநாடு சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்காரு பிரதமர். காஷ்மீர்ல எங்க பார்த்தாலும் ராணுவம் இருக்குன்னு சொல்றான், உளவுத்துறை இருக்குன்றான். ராணுவ உடை தரித்து எப்படி வந்தா? இதை கண்டுபிடிக்கிறதுக்கு துப்பு இல்ல. எல்லா இடத்துலயும் கலவரம் பண்ணிட்டாங்க. உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், குஜராத், எல்லா இடத்துலயும் கலவரம். தமிழ்நாட்டுல ஒண்ணும் நடக்க முடியல. அதுக்கு இந்த சாமியார் நம்புவான். சாமியார் சொன்னா மக்கள்கிட்ட ஒரு அனுதாபம் பிறக்கும். பாருங்க, சமூகத்துல ஆயுள் உயிருக்கு ஆபத்து. இந்த RSS காரையும் பாஜக காரையும் போடுறான் சமூக வலைதளங்கள்ல பூரா. ஆயுள் உயிருக்கு ஆபத்தான். தாடி வச்ச முஸ்லீம் வந்தானா பாகிஸ்தான் சதியா? இந்த சொல்றதுக்கு எதுக்கு பாகிஸ்தான் வரணும், முஸ்லீம் வரணும்? நீ என்ன பெரிய சாதனை வீரன்? ஆதின்ற பேர்ல உட்கார்ந்துக்கிட்டு மதுரை கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்க. நான் என்ன சொல்றேன், இந்து சமய அறநிலையத்துறைய ஆதீன பணியை செய்யாமல் ஆதீன மடத்தை கொள்ளையடித்துக் கொண்டு ஆதீன சொத்துக்களை மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆதீன மடத்தை மூடுங்க. தவறான புகார், மத கலவரத்தை தூண்டுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. மத கலவரத்தை யார் தூண்டி விட்டுருக்கா? ஆதீனம் தான் தூண்டி விட்டுருக்காரு. அந்த பாதிக்கப்பட்ட ஓட்டுநர் இன்றைக்கு புகார் கொடுத்திருக்காரு, வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆதீனத்து மேல. ஏன் ஆதீன உயிருக்கு ஆபத்து என்றால் நீங்க புகார் செய்ய வேண்டியதானே? ஏன் பத்திரிகையாளர் கூப்பிட்டு சொல்றீங்க? அங்க சமாதானம் ஆயிட்டீங்க. உங்க காரு தான் தவறான வழிக்கு போயிருக்கு. ராங் வேல போனது ஆதீன காரு, இடிச்சது உங்க காரு, பாதிக்கப்பட்டவன் அவன் 2 குள்ளா வச்சிருந்தானா கொல்ல வர வேணாம். நீங்க மகாத்மா காந்தியை கொல்ல போகும்போது இஸ்மாயில் போட்டு போய் கொண்டிருக்கீங்க. உன்னை கொல்ல நினைச்சிருந்தா ஏன் ஆதீன மாதிரியே வேடம் விட்டு காய்கோட எதிர்த்து உன்னை கொல்ல மாட்டாங்களா? உனக்கு தெரிஞ்ச அவனுக்கு தெரியாதா? உன்னை ஏன் கொல்லணும்ன்ற? நீ ஏன் சாக போற வயசுல இருக்கிற? உன்னை ஏன் கொல்லணும் அவசியம் என்ன இருக்கு? ஆனா அவருடைய வயதுக்கு தேவையில்லாத பொய். இந்த பொய்னால ஒரு இந்து மத வெறியன் அர்ஜுன் சமத்து மாதிரி ஒரு குட்டப்பையன் எவனோ ஒருத்தன் ஒரு பெரிய ஒரு பாயை அடிச்சுப்புறா, வெட்டிப்புறா, முஸ்லீம் கலவரம் ஆகி போகுது. இதுக்கு இந்த ஆதீனம் பொறுப்பு இருப்பாரா? இதை நடக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு கவர்னர் ரவி. அவருக்கு பதவி நீடிக்கப்படல, பதவி காலம் முடிஞ்சிருச்சு. ஆனா அங்க உட்கார்ந்துட்டு போகும்போது தீய வச்சுட்டு போகணும் தமிழ்நாட்டுல நினைக்கிறார் கவர்னர் ரவி. அந்த ரவிக்கு தீப்பெட்டியாக ஆதீனம் செயல்படுறது. இவங்கெல்லாம் ஒரே மேடையில பேசிக்கிறது, கலந்து பேசுறது, பேசிக்கிட்டு தான் இவ்வளவு பெரிய இமாலயான பொய்யை இஸ்லாமிய சகோதரர்களை பழி வாங்க வேண்டும் துடித்தது RSS பாஜக.
அதற்கு சாட்சி தான் மதுரை ஆதீனம். இன்னைக்கு என்ன அவர் பதில் சொல்ல போறாரு? சிசிடிவி இருக்கு, அமலமாகி போச்சு. சிசிடிவி இருக்கு, கேமரால இது பதிவாகும், நம்ம போய் சொன்னா பின்னாடி மாட்டிப்போன்னு தெரியாத அளவுக்கு இக்னரண்டா இருக்காரா? எப்படி புரிஞ்சுக்கலாம் அத? இல்ல அவர் மோடி பாத்துக்குருவாரு, எல்லாம் மோடி பாத்துக்குருவாரு நினைக்கிறாரு. எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு, அதிகாரம் இருக்கு. இப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாரு? மகன் மாட்டிக்கிட்டாரு, மேல இருக்கிறவங்க காப்பாத்துவான், எல்லாரும் அது மாதிரி எனக்கு முடிவு கொண்டுட்டாங்க. ஒன்றிய அரசு நம்மளை காப்பாத்தும், என்ன கேமரா இருந்து என்ன பண்ண, வழக்கு போட்டா ஒன்றிய அரசு காப்பாத்து, இது மூலம் மோடி கிட்ட பெயர் வாங்கலாம், தமிழ்நாட்டில் ஒரு ஜாதி மத கலவரத்தை உருவாக்கலாம். திட்டமிட்ட வேலை. நான் சொன்ன அந்த ராங் வேலை போனதே திட்டமிட்டு தான் போயிருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த கார்ல போனவங்களை பார்த்துட்டு திட்டமிட்டு தான் ஆதினம் ஒரு நாடகத்தை, ஒரு கலவரத்தை உருவாக்குறதுக்காக சரி செஞ்சிருக்காரு. அதனால இந்த வழக்கை பதிவு செய்தோடு இருக்கக்கூடாது. தமிழ்நாட்டில் ஜாதி கலவரத்தை மத கலவரத்தை தூண்டுவதற்காக ஆதீனம் சதி அப்படின்ற பேர்ல மத கலவரத்தை தூண்டியதாக சொல்லி வழக்கு பதிவு பண்ணி ஆதீனத்தை சிறையில் அடைக்க வேண்டும் தமிழ்நாடு காவல்துறை. நீங்க மறப்போம் மன்னிப்போம், அவர் பெரிய ஆதீனம் சங்கராச்சாரியரே சிறையில் அடைக்கலையா? சிறையில் அடைக்கலையா? இந்து சமயத்துடைய உலக தலைவன் சொல்ற சங்கராச்சாரியர் அடைக்கலையா? ஆதீனம் ஒரு ஜுஜிபி. ஆதீனம் என்ன ஆதீன வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு? மதுரையில உட்கார்ந்துக்கிட்டு RSS காரனுக்கு சாப்பாடை போட்டுக்கிட்டு ஆதீனம் சொத்துல பிஜேபி காரங்க நன்கொடை கொடுத்துக்கிட்டு அது ஒரு பிஜேபி அலுவலகமாக செயல்படுகிறது. நான் தமிழ்நாடு அரசுக்கு, திராவிட மாடல் முதலமைச்சர் கவனத்துக்கு, இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு கவனத்துக்கு பேட்டியின் வாயிலாக சொல்லிக்கொள்ள விரும்புவது, ஆதீனத்திற்கான பணியை மதுரை ஆதீனம் செய்வதில்லை. ஆதீனத்தின் சொத்து மூலமாக கட்ட பஞ்சாயத்து ஒத்திக்கி விடுறது, ஒத்திக்கு 5 லட்ச ரூபாய் எழுதுனா 10 லட்ச ரூபாய் தனியா வாங்குறது, குத்தகைக்கு விடுறது 10 லட்ச ரூபாய் வாங்கினா 30 லட்ச ரூபாய் தனியா வாங்குறது, வாடகை ஒப்பந்தத்துல 5000 வாடகைண்டா 20,000 தனியா பிளாக்ல வாங்குறது, இதுக்கெல்லாம் ரவுடிகளை பயன்படுத்துறது. இதுக்கெல்லாம் ஜாதி சங்கமாக பல்வேறு ஜாதியில் கூடிய ரவுடிகளை, ரவுடிகளின் தலைவனாக தாதாவாக RSS பாஜகவினுடைய தாதாவாக மதுரையில ஆதீனம் தொடர்ந்து செயல்படுகிறார். அதனால ஆதீன மடத்தை சோதனை செய்யுங்க. அங்க என்ன வேணாலும் இருக்கலாம், RSS பயிற்சி கூடமா இருக்கலாம், பயங்கரவாத ஆயுதங்கள் கூட இருக்கலாம். எனக்கு ரொம்ப நாளா சந்தேகம், இந்த ஆதீனம் மோசமான ஆளு. நான் ஆதீனத்தை ஏற்கனவே எச்சரிக்கை கொடுத்தேன். நான் வீதிக்கு வருவேன், பாஜக ஆர்வான்னு சொன்னாரு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி. உன்னுடைய வீதியில் சந்திப்போம் சொன்னேன். கருப்பு சட்டைக்காரன் திராவிட இயக்கத்துக்காரன் ஆதீனத்தை வீதியில சந்திப்போம்ன்றேன். இப்பயும் சொல்றேன், பொய் பிரச்சாரத்தை எங்கள் ஆறுயிர் ஒரு இஸ்லாமியருக்கு எதிராக தமிழ்நாட்டுல கலவரம் தூண்டணும் என்று ஆதீனம் போன்றவர்கள் கருதினால் நாங்கள் ஆதீனத்தை சட்ட ரீதியாக இழுத்து முடுவதற்கான பணியை பண்ணுவோம். தவறினால் எங்களை போன்ற கருப்பு சட்டை ஆதீனத்தை மடத்தை இழுத்து மூடுவோம். ஆதீனத்தை வீதியில சந்திக்கலாம்னு சொன்னால் நாங்கள் மதுரையின் வீதியில் ஆதீனத்தை நடமாட விட மாட்டோம். எங்கள் தொப்புள் கூடிய உறவு இஸ்லாமிய. நீ இஸ்லாமியன்னு சொன்னாலே வெறுப்பு பிரச்சாரத்தை கலவை பார்க்கிற பாஜக RSS காரன். அதற்கு இந்த ஆதீனம் போன்றவர்களை பயன்படுத்துற. வயதானவர் காவி உடை அணிஞ்சிருக்காரு, மொட்டை போட்டிருக்காரு, இவர் சொன்னா மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை வரும். பாவம் இவரை கொல்ல போயிட்டாங்களா பாய், அவன் பாய் மேல ஒரு வெறுப்பு வரட்டும்ன்றதுக்காக திட்டமிட்ட பாஜக RSS பயங்கரவாத சதிதான் இந்த கலவர சதி, ஆதீனத்தின் சதி. இது அம்பலமா இருக்கு. தமிழ்நாடு அரசு இதை சாதாரண எடுத்துக்கொள்ள கூடாது. வயது காவி உடை தெரிவித்திருக்காரு. அதனால இந்த காவி மோசமான காவி, ஆதீனத்தின் காவி. இந்த காவி மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த பேட்டின் வாயிலாக என்னுடைய வேண்டுகோள். நன்றி சார். வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க, அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க பொறுத்து வந்து பார்ப்போம். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்துட்டு உங்களுடைய கருத்துக்களை பயன்படுத்தி ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.